நல்வாழ்த்துக்கள். நீங்கள் லைட்டாக உங்கள் மூளையை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், முக்கால பிரச்சனையும் குறைஞ்சிடும். ரொம்ப அதிசயமாக இருக்கணும். ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஆயிரக்கணக்கான வருஷம் தியானம் பண்ண வேண்டியதில்லை, பிராணாயாமம் பண்ண வேண்டியதில்லை, ரொம்பலாம் யோசிக்க வேண்டியதில்லை. ரொம்ப சிம்பிளான டெக்னிக் ஈஸியாக சொல்லித்தாரேன். உங்கள் 3 கால பிரச்சனையும் தீரும். 3 கால பிரச்சனைனா என்னங்க? 1 கடந்த கால பிரச்சனை, நினைவாவோ மனமாவோ இருந்துக்கிட்டு கஷ்டப்படுத்துறது. இன்னொன்று நிகழ்கால பிரச்சனை, கூட உள்ளவங்களோ கூட உள்ள பொருளோ ஏதோ ஒன்று வேலை ஏதோ ஒன்று தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அடுத்து எதிர்கால பிரச்சனை, இப்போதைக்கு நடக்கிறது இல்லை, ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை நினச்சி ரொம்ப பயப்படுவோம், ரொம்ப அக்ரெசிவாக இருப்போம், ரொம்ப ஒரு மாதிரியா ஷேடாக இருக்கும், எல்லாமே நடக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் எதிர்கால பிரச்சனை இல்லை. ஸோ 3மே வித்தியாசமான பிரச்சனைகள். இப்போ இந்த 3 பிரச்சனையை நம்ம கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அமைதியாக இருக்கிறது சிம்பிளான வழி தர்றேன். இப்போ நம்ம மூளை இருக்குது பாருங்களேன். மூளை பொதுவாக 4 அடுக்குன்னு சொல்லுவோம். முன்னே, நடுவில், பின்னாடி, சைடில் 2, இந்த மாதிரி 4 அடுக்காக இருக்கும். நீங்கள் முன்னாடி 3 அடுக்கு மட்டும் எடுத்துங்க. சும்மா கையை இப்படி வச்சு பாருங்கள். இது முதல் அடுக்கு. அடுத்து 2வது நடுவில் வச்சிங்கன்னா 2வது அடுக்கு, பின்னாடி வச்சிங்கன்னா 3வது அடுக்கு. இவ்வளோதாங்க. 3 பிரிவாக பிரிச்சுக்குங்க. இந்த முதல் அடுக்கு பாருங்களேன், முன்னாடி ஒரு அடுக்கு, இது எதிர்கால பிரச்சனை. இந்த நடு அடுக்கு பாருங்களேன், இது நிகழ்கால பிரச்சனை. இந்த பின்னாடி இருக்க பாருங்கள், இது கடந்த கால பிரச்சனை. உங்களுடைய மெமரி இங்கே தான் இருந்தாலும், உங்களுடைய பார்வை இங்கே இருந்தாலும், ஆனால் எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். ஸோ அதிகமான பார்த்திங்கன்னா இந்த நிறைய பேருக்கு பின் தலைவலி வரும். இந்த பின் தலைவலிகளெல்லாம் வருது அப்படின்னு சொன்னால் அது கடந்த கால நினைவுகளில் தன்னைத்தானே அதை எண்ணி எண்ணி கஷ்டப்பட்டுக்கிறது. இல்லை எதிர்கால பிரச்சனையும் கடந்த கால பிரச்சனையும் ஒன்று சேர்ந்தால் ஒரு கற்பனையை உருவாக்கி புதிய பிரச்சனைகளை நிகழ்காலத்தில் உருவாக்கும். எதிர்காலங்கிறது உங்களுக்கு நம்மளே என்ன பண்ணுவோம், அட்வான்ஸாக நினச்சி செய்ய முடியுமா முடியாதா, நம்மள்ட்ட ஸ்கில் இருக்கா இல்லையா, பணம் இருக்கா இல்லையா அப்படின்னு யோசிச்சு பயப்படக்கூடிய ஒரு விஷயம் எதிர்கால பிரச்சனை. இப்போ இந்த 3 பிரச்சனை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அவாய்ட் பண்ணோம்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். அந்த இடத்துல உங்கள் மைண்டு கான்சியஸ்னஸ், அதாவது உணர்வுகள்லாம் சொல்ல வேணாம், உங்கள் நினைவை மட்டும் வைங்க போதும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த இடத்துல நினைவை வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடது கண்ணை கொஞ்சம் நேரம் நினச்சிக்கிட்டே இருங்க. அப்புறமா வலது கண்ணை கொஞ்சம் நேரம் நினைங்க. நான் உங்களுக்கு இதில் வீடியோவில் வேகமாக சொல்கிறேன், நீங்கள் மென்மையாக நிதானமாக பண்ணி பாருங்கள். இடது கண்ணை கொஞ்சம் நினச்சிக்கிட்டே இருங்க, வலது கண்ணை கொஞ்சம் நினச்சிக்கிட்டே இருங்க. அப்புறம் 2 கண்களையும் மாறி மாறி நினைங்க. நினச்சி நடுவில் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த உணர்வு வந்துடும். இல்லை இந்த கையை கூட என்ன பண்ணிக்கலாம், அப்படி வச்சுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் நினைக்கலாம். நினச்சிங்கன்னா அந்த முன்பாக நல்லாவே வேலை செய்யும். நீங்கள் கொஞ்சம் நேரம் நீங்கள் உங்களுடைய விரல் தொடு உணர்வை கூட நீங்கள் கவனிக்கலாம். அதாவது உங்கள் நினைவுகளை நீங்கள் அங்கே கொஞ்சம் நேரம் வச்சா போதும். உதாரணத்துக்கு நீங்கள் முன்னாடி வைக்கிறீங்கன்னா நீங்கள் வீக்காக இருக்கிறீங்க, உங்கள் உடம்பு ரொம்ப ஆற்றல் கம்மியாக இருக்குது, உடனே அந்த ஆற்றல் கூடும். ஏன்னு கேட்டால் உங்கள் உடம்புல உள்ள அந்த பஞ்சபூத ஆற்றலையும் இங்கே இருந்து தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது, குளிர வைக்கணும்னு வச்சுக்கோங்க. நினைவில் கூட என்ன பண்ணலாம், நல்ல ஒரு குளிரான பிரதேசத்தையோ ஐஸ் கட்டியவோ இல்லை குளிர்ந்த நீரையோ ஆற்றையோ நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாடி குளிர்ந்துடும். இல்லை குளிராக இருக்கா, ஹீட் பண்ணணுமா, ஏதாவது நெருப்பு நினச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டாக நீங்கள் செஞ்சு பாருங்களா, ஈஸியாக இருக்கும். மூச்சு கஷ்டமாக இருக்கா, சும்மா இந்த இடத்துல நினச்சிக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துட்டு மூச்சை மட்டும் காற்றை மட்டும் கவனிங்க, காற்று வந்துடும். எதாக இருந்தாலுமே சரி. ரொம்ப பிரச்சனையாக இருக்கா, ஒரு முத்திரா கூட இருக்குது, ஆகாஷ் முத்திரான்னு சொல்லி ஒரு முத்திரா இருக்குது, அது போட்டு நீங்கள் இந்த இடத்துல நினச்சிங்கன்னா அந்த இடமே காலியாகிடும். ரொம்ப சிம்பிள். ஸோ இது என்னென்னா எதிர்கால பிரச்சனைக்கு. இப்போ கடந்த கால பிரச்சனைங்கிறது நம்ம நினைவுகள் பல விஷயங்கள் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பின்னாடி கூட இந்த கையை கூட லைட்டாக அப்படியே வாட்டி விட்டுட்டு பின்னாடி நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கலாம். இல்லை முடியுமா, லைட்டாக அப்படி தலையை சாய்ச்சிட்டு இந்த உச்சியை, அதாவது இந்த உச்சியில் 2 இருக்குது, காலுக்கு நேரம் போனீங்கன்னா ஒரு உச்சி வரும், அதுக்கு பின்னாடி கொஞ்சம் அங்கே நீங்கள் போனிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது ஆக்சுவலாக பொதுவாகவே சென்சரி பார்ட்டுன்னு சொல்லுவாங்க, உணர்வு நிலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே தானே நம்ம நினைவுகள் இருந்தானே உணர்வுகள் வருது. ஸோ நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் நேரம் இந்த தலைமுடியை கூட நினைக்க முடியல, அப்படி இழுத்து விட்டுங்க, முடியும் அப்படி இழுத்து விட்டால் வலிக்கிற மாதிரி இருக்கும், அதை கூட நினைங்க போதும். ஒரு 2 நிமிஷம் அந்த இடத்தையும் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கடந்த கால பிரச்சனை அதில் குறையும். நிகழ்கால பிரச்சனை உயிரோடு கலந்தது, நம்மளோட சுவாசம் சென்ட்ரல் சுவாசத்தோடு கலந்தது. இது தலையோடு உச்சி. 2 காதை ஃபஸ்ட்டு நினைங்க, அல்லது 2 ஷோல்டரை நினைங்க, 2 காதை நினைங்க. அப்படியே நேராக வாங்க, இப்படி முக்கோண வடிவத்தில் இருக்கும். இப்படி உச்சி வச்சுட்டிங்கன்னா அந்த உச்சி, நீங்கள் அந்த உச்சியில் சும்மா கைகளை கோர்த்துட்டு நீங்கள் அந்த உச்சியை மட்டும் கொஞ்சம் நேரம் கவனிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். உச்சி அழகாக அப்படியே அசைங்க, அல்லது முணுன்னு இருக்கும், அல்லது ஊறும். சில பேருக்கு பழக்கப்பட்டவங்களுக்கு திறக்கும், சில பேருக்கு அழுத்தமாக இருக்குது. நீங்கள் அதை மட்டும் அப்படியுமே கவனிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னர் சுவாசம், அதாவது உயிர் உங்களுக்கு வெளியிலேருந்து காற்றாகி முன்புறம் போய் வரதை காட்டினா இதில் உயிர் உங்களுக்கு நேரையே உள்ளே போகும்.
அதோடைய ஆற்றல், அதோடைய எனர்ஜி அது வேறு மாதிரி வேறு லெவலில் இருக்குது. இங்கே அப்படியே கொஞ்ச நேரம் உச்சியில் இருந்தீங்கன்னா நிகழ்கால பிரச்சனையும் குறையும். ஸோ சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் நீங்கள் ரொம்பலாம் பண்ண வேண்டியதில்லை. சிம்பிள் நினைவுகளாலேயே குறைச்சிக்கலாம், ரொம்ப ஈஸி. இதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம அமைப்புக்குள்ளே வாங்க. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு முத்ரா இருக்குது, அதோடைய தாத்பரியங்கள் இருக்குது, அதோடைய பரிணாமங்கள் இருக்குது. அதை பற்றியெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா வாங்க. சிம்பிளாக உங்கள் பிரச்சனை தீர்த்துக்கணுமா, இதன் மூலமே தீர்த்துக்கலாம். நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.